السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. இறைவன் திருமறை குர்ஆனிலே ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினையுங்கள், திக்ர் செய்யுங்கள், அத்குருக்கும் உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன், வஷ்குரூலி எனக்கு நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள், வலா தக்ஃபுரூன் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி கெட்ட தனத்தோடு வாழ்ந்துவிடக் கூடாது, அது கடுமையான பாவத்திற்குரிய காரியமாக இருப்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு, யார் ஒருவன் தன்னுடைய ரப்பை நினைக்கிறானோ, வல்லதி லா யذ்குரு ரப்பஹு, யார் ஒருவன் தன்னுடைய இறைவனை நினைக்கவில்லையோ, இறைவன் கொடுத்த அருளையோ இறைவன் பற்றிய சிந்தனையோ நினைக்காமல் இருக்கிறானோ, இந்த இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் மஸலுல் ஹய் வல் மையித், செத்து போனவனுக்கும் உயிரோடு உள்ளவனுக்கும் உதாரணமாக மாறுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்களை நினைக்க வேண்டும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நினைக்க வேண்டும், அந்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றியை செலுத்தாவிட்டால், மனிதனுக்கு மனிதன் நன்றி செலுத்தாமல் விட்டுவிட்டாலே அல்லாஹ் நரகம் என்கிறான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீதுன் நார், எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதிலே நான் பார்த்தேன், ஃபைதா அக்ஸர அஹ்லிஹன் நிசா, அதிலே பெண்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். ஏன் பெண்கள் காணப்பட்டார்கள்? நபிகளார் அழகாக விளக்கி சொல்கிறார்கள். யக்ஃபுரூன், அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். உடனே அருகில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அயக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவராக வாழ்ந்து விட்டார்களா பெண்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், இல்லை, யக்ஃபுரூனல் அஷீர், கணவனுக்கு நன்றி கெட்டவராக வாழ்ந்தார், அதனால் நரகத்தில் இருந்தார். எப்படி கணவனுக்கு நன்றி கெட்டவராக வாழ்ந்தார்? வயக்ஃபுரூனல் இஹ்சான், கணவன் செய்த நல்லதை எல்லாம் மறந்து விட்டாள், அதனால் அவள் நரகத்தில் இருந்தாள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர், காலமெல்லாம் நல்லதை கணவர் செய்திருப்பார். செய்த கணவரை பார்த்து ஒரு முறை அந்த பெண் சொல்வாள்,
தும்ம ரஐது மின்க ஷைஆ, ஏதாவது ஒரு கெட்ட ஒரு காரியத்தை, அவளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து விட்டால் உடனே சொல்வாள், மா ரஐது மின்க கைரன் கத்து, உன்னிடத்தில் ஒரு நல்லதை கூட நான் காணவில்லை என்று ஒற்றை வார்த்தையிலே நன்றி கெட்டவளாக மாறுகிறாள். அதனால் பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருந்தார்கள். நபிகளாருடைய எச்சரிக்கை பாருங்கள். மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியத்திலேயே நன்றி மறந்துவிட்டால் அவர் நரகத்திற்கு செல்கிறார். கணவன் மனைவி அவர்களுடைய உறவை குறிப்பிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், பெண்கள் அதிகமாக நரகத்தில் கண்டார்கள். என்ன காரணம்? எத்தனையோ செஞ்சிருப்பாரு, வாழ்க்கை முழுசும் உழைச்சு கொட்டி இருப்பாரு, ஏதோ ஒண்ணு பிடிக்காம போகும், தப்புன்னு என்ன, உங்கள்கிட்ட நான் எந்த ஒரு நல்லதையும் காணல, ஒற்றை வார்த்தையில என்ன செய்வாங்க, பேசக்கூடியதை பாருங்க. அப்போ மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலேயே நன்றி கெட்டவராக வாழ்ந்தால் நரகத்தில் இருக்கிறார். நம்ம இயல்பு அப்படித்தானே. ஒரு டீயை வாங்கி கொடுக்கிற ஒருத்தவருக்கு, உதாரணத்துக்கு டீ வாங்கி குடிக்கிறார், உணவை வாங்கி சாப்பிடுகிறார், சாப்பிட்ட பிறகு நம்மளையே திட்டுறாருன்னு வைங்க, என்ன சொல்லுவோம், என்னடா இது ஒரு நன்றி கெட்டவனா இருக்கிறானே. இப்போதான் ஒரு சின்ன அற்பமான ஒரு டீயை வாங்கி கொடுத்தா நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்ன, இப்போதான் டீ வாங்கி கொடுத்தேன், நல்ல முறையில பார்த்துக்கிட்டேன், என்னை போய் திட்டுறானே, இவனுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இருக்குதா என்று நாமே பேசுவதை பார்க்கிறோம். அப்ப என்ன, ஒரு மனிதன் மனிதனுக்கு நன்றி கெட்டவனாக இருப்பதையே இறைவன் கண்டிக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருந்தார் எப்பேற்பட்ட ஒரு பாவம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகளார் அவர்கள் அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்துவிடக் கூடாது, நன்றி உள்ள அடியானாக வாழ வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலே அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். எப்படி சொல்கிறான், வகானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நான் செஞ்ச நன்மை எல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்ல, அவ்வளவு அருளை கொடுத்திருக்கிறேன், அந்த அருளை எல்லாம் நினைக்காதவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே மனிதனுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய நியமத்து குறித்து, அருள் குறித்து சிந்திக்காத ஒரு மனிதனை அல்லாஹ் கண்டிக்கிறான். வகானல் இன்சானு கஃபூரா, இந்த மனுஷன் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான். அந்த நிலை இருக்கிறது நம்மிடத்தில். அல்லாஹ் நிறைய அருளை கொடுத்திருக்கிறான், அந்த அருளை பத்தி யோசிக்கிறது இல்லை. அதற்காக ஒரு உண்மை நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. யாரெல்லாம் அந்த நன்றியை சிந்திக்கிறார்களோ, அதை பற்றி அல்லாஹ்வை பற்றி சரியான முறையிலே நன்றியோடு நடக்கிறார்களோ, அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிறது. எப்படி உறுதியாகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் காலையிலும் மாலையிலும் இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுகிறாரோ, காலையில் ஓதிவிட்டு சாயந்திரம் மாலை வருவதற்குள் மௌத்தாகி விட்டால் தகலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். மாலையில் ஓதிவிட்டு காலை வருவதற்குள் அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அப்படிப்பட்ட துவா என்ன சொல்கிறது? எப்பேற்பட்ட துவாவாக இருக்கிறது? நாம் எல்லாம் படித்திருப்போம். அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததல்து அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனல்து அபூல் லக பி நிஅமதிக அலைய அபூல் லக பி தன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த துவா சொல்லக்கூடிய கருத்து என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹ் நீயே ரப்பு, கலக்தனி என்னை படைத்திருக்கிறாய், வானா அப்துக்க நான் உனது அடிமையாக இருக்கிறேன், என்னால் முயன்ற அளவுக்கு உனக்கு செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன், என் பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அடுத்து என்னத்தை ஒப்புக்கொள்கிறேன்? அபூல்லக பி நிஅமதிக அலைய, நீ செஞ்ச நியமத்தை எல்லாம் ஒத்துக்கிறேன். காலையில ஒத்துக்கணும், சாயந்தரம் ஒத்துக்கணும். அல்லாஹ் செஞ்ச நியமத்தை, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருளை காலையிலையும் ஒத்துக்கொள்ளணும், சாயந்தரமும் ஒத்துக்கொள்ளணும், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்.
அப்படி ஞாபகத்தை ஒத்துக்கொண்டு ஃபக்ஃபிர்லி ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, அல்லாஹ் ஒத்துக்கிற அல்லாஹ் நீதான் எனக்கு எல்லா ஞாபகத்தையும் கொடுத்திருக்கிற, அதை ஒத்துக்கொள்கிற, என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொன்னா சாயந்தரத்துக்குள்ள மௌத்தாயிட்டாருன்னா சொர்க்கவாசி. நைட்டு ஓதிட்டு காலையில மூத்தாயிட்டார்னா காலைக்குள் மரணித்தார் சொர்க்கவாசி. அவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் செஞ்ச அருளை நான் ஒத்துக்கிறேங்கிறார். அப்படி ஒத்துக்கிட்டா சொர்க்கவாசியாக போகிறார். நினைக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் அருளை நினைத்தால் அவர் சொர்க்கவாசியாக மாறுகிறார். மேலும் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்பதற்கு நபிகளார் எப்படி நமக்கு அழகாக புரிய வைக்கிறார்கள் என்று சொன்னால், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். யா முஆத், முஆதே, ஊசிக்க, உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். எதை வசியத்து செய்கிறேன்? ஒவ்வொரு சலாத்து தொழுகை, கடமையான தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் இந்த துஆவை உங்கள் வாழ்நாளில் விட்டுவிடவே கூடாது என்று வசியத்து செய்கிறேன். அது என்ன துஆ? எதை பற்றிய விஷயம்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, என்னை ஆக்கு, அலா திக்ரிக, உன்னை நினைக்கக்கூடியவனாக ஆக்கு, வ ஷுக்ரிக, உனக்கு நன்றியோடு இருப்பவனாக என்னை ஆக்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக, நல்ல அடியானாக என்னை ஆக்கு. இதை முஆத் பின் ஜபலிடம் நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வாழ்நாளில் இந்த துஆவை நீங்கள் விட்டு விடாதீர்கள். எல்லா தொழுகைக்கு பின்னாலும் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். தொழுகைக்கு பின்னால சொல்லணும். எதை சொல்லணும்? இறைவா, உனக்கு நன்றியோடு இருக்கிறேன், நன்றி உள்ளவனாக என்னை ஆக்கு, என்னை நன்றி கெட்டவனாக ஆக்கி விடாதே என்று அல்லாஹ் தஆலா இந்த நன்றியை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம மக்கள்கிட்ட உள்ள மிஸ்டேக் என்னன்னா, அல்லாஹ் ஏராளமான அருளை கொடுத்திருக்கும் போது அந்த அருளை பத்தி யோசிக்காம நன்றி கெட்டவனாக தான் தோன்றித்தனமாக வாழக்கூடியதை பார்க்கிறோம். இந்த செயலை யார் செய்தால்? யூதர்கள் செய்தார், பனு இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். மண்ணு செல்வான் ஒரு உணவு அல்லாஹ் கொடுத்தான், அதையும் குறை சொன்னான். இது வேணாம், எனக்கு வேற கொடு அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஒரு கேடு கெட்ட ஒரு நிலை பாருங்க. கொழுப்பு அல்லாஹ் ஹராம்னு சொன்னான், அவன் என்ன பண்ணா? வேற மாதிரி விற்க ஆரம்பிச்சான். அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். நான் கொழுப்பை ஹராமாக்கி வைத்திருந்தேன், அவன் வேறு மாதிரி செய்தான், அவனுக்கு இழிவு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை பற்றி அவனுடைய நன்றி கெட்ட தனத்தை விவரிக்கிறான். நம்மிலும் இருக்கிறார்களா இல்லையா? அலாலா வியாபாரம் பண்ண, அலாலா நல்ல முறையில போனா அதுல ஒரு குறுக்கு புத்தியோடு யோசித்து அது எப்படி ஹராமான ஒரு காரியத்தை ஹலால் போல் காட்டுவது என்று சொல்லி பல சிந்தனைகளிலே ஹராமை செய்கிறோம். இதே வேளையை யூதன் செய்தான், நன்றியற்றவனாக வாழ்ந்தான். அப்ப இந்த நன்றியற்ற தனம் என்பது மிக மோசமான ஒரு கூட்டத்தாருக்கு உள்ள ஒரு குணம். அதை நாம் ஒருபோதும் நம் வாழ்நாளிலே செய்துவிடவே கூடாது. இறைவன் எத்தனை நல்லதை செய்திருக்கிறான் சிந்தித்து பாருங்கள். இந்த ஷஹ்ரு ரமலானை பற்றி, ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ரமலானிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்லிவிட்டு, பயணத்திலோ அல்லது நோயாளியாக இருந்தால் இன்னொரு நாளை நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும். உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்ததை நினைத்து பார்த்து தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள், நன்றி உள்ளவர்களாக ஆகுங்கள். அல்லாஹ் பாருங்க, ஹிதாயத்தை நினைக்க சொல்றான். உலகத்துல எத்தனை பேர் வாழ்றாங்க? எல்லாத்துக்கும் ஹிதாயத்து கிடைச்சதா? எத்தனை பேர் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்கள், முஷ்ரிக்குகளாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உனக்கு கொடுத்த ஹிதாயத்தை நினைத்து பார், உனக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஹிதாயத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. எத்தனையோ பேர் நபிமார்களுடைய மனைவிக்கு கிடைக்காத மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத நேர்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான், நபிகளாருடைய தாய் தந்தைக்கு கொடுக்காத நேர்வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான். நன்றியோடு இருக்கிறோமா? எத்தனையோ பேர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மார்க்கம் தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஹிதாயத் என்னும் வாக்கியத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஹிதாயத்தை நினைத்து தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். நினைக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றி சிந்தனை வருகிறதா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோமா? நபிமார்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். எப்பேற்பட்ட நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அருமையான ஒரு உதாரணம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை. இதே போன்று நோன்பு காலத்திலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு இஃப்தாருக்காக உணவுகள் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த உணவை பார்த்தவுடன் சொல்கிறார், எப்பேற்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். அந்த வைக்கப்பட்ட உணவினுடைய வகைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் நன்றி செலுத்துகிறார், அவர் எப்பேற்பட்ட சிந்தனையில் போகிறார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், குத்தில முஸ்அப் பின் உமைர், முஸாப் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வஹுவ கைரும் மின்னி, என்னை விட சிறந்தவராக கொல்லப்பட்டார். அவருக்கு கஃனாடை போர்த்தினால் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. அவ்வாறு கொல்லப்பட்டார். பழச நினைச்சு பார்க்கிறார். நம்மால் பழச நினைக்கிறது இல்ல. எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எந்த நிலையிலிருந்து வந்தோம், அதை யோசிக்கிறது இல்ல. ரொம்ப மோசமான நிலையில் இருப்பார். வறுமையிலும் பல்வேறு விதமான சூழ்நிலையிலும் வழிகட்ட கொள்கையிலும் இருந்திருப்பார், வழிகேட்டில் இருந்திருப்பார். அல்லாஹ் அவனை குடிச்சு நேர்வழியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து நல்லதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வை பத்தி சிந்தனை வராது. ஆனா இவர் அல்லாஹ் அப்படி கிடையாது. மிகப்பெரிய செல்வந்தர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவர் எதை நினைச்சு பார்க்கிறார் தெரியுங்களா? இஃப்தாருக்கு வைக்கப்பட்ட உணவை பார்த்தவுடன் சிந்தித்து பார்க்கிறார். என்னை விட சிறந்தவராக முஸஅப் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார்? தலையை மறைத்தால் கால் தெரியக்கூடிய அளவுக்கு கஃன் இல்லாதவராக கொல்லப்பட்டார். அவரை மட்டும் சொல்லவில்லை, அடுத்து சொல்கிறார், அடுத்ததாக குத்தில ஹம்ஸா வஹுவ கைரும் மின்னி, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் என்னை விட சிறந்தவராக கொல்லப்பட்டார், வாழ்ந்து சென்றார். எனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான் நமக்கு படிப்பினை. நாம் எப்படி நியமத்துகள் குறித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது குறித்து அலட்சியமாக இருக்கிறோம் என்பதற்கு அருமையான ஒரு படிப்பினை வார்த்தையை சொல்கிறார். அவர் சொல்லி காட்டுகிறார், வகத் ஹஷீனா, நான் பயப்படுகிறேன். எதை தெரியுமா? அந்த கூன ஹசனத்துனா உஜ்ஜிலத்னா லனா, எங்களுக்கு இந்த உலகத்திலேயே எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டு மறுமையில் ஒன்றும் கொடுக்கப்பட்டு விடாமல் போயிருமோ என்பதை நான் அஞ்சுகிறேன். இஃப்தாருக்கு வைக்கப்பட்ட உணவை பார்த்து சொல்கிறார், இந்த உணவை எல்லாம் சாப்பிட்டுட்டனா மறுமையில ஒன்றும் கிடைக்காம போயிருமோ, எனக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் இப்படி எல்லாம் மௌத்தா போயிருக்கிறாங்களே, நான் என் உலகத்திலேயே எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு சென்று விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். அழுது விட்டு சொல்கிறார், அடுத்ததாக அவர் அந்த உணவை நிராகரிக்கிறார், சாப்பிடல. அப்படி சாப்பிடறதுக்கு மனசு வரல. வைக்கப்பட்ட சாதாரண உணவு குறித்து அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? முன்னால் சென்ற மக்களை யோசிக்கிறார், முன் வாழ்ந்த மக்களை யோசிக்கிறார். இப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்களே, இப்படியெல்லாம் இருந்தார்களே, நாம அவங்கள விட சூப்பரா இருக்கிறோமே, நமக்கு அவங்கள விட சூப்பரான நிலையில் இருக்கிறதுனால மறுமையில ஒன்றும் கிடைக்காம போயிருமோ அஞ்சுகிறார். அந்த நிலை வருதா? உணவை பார்த்தால் வருகிறதா? விதவிதமான உணவை உட்கொள்கிறோமே, சிந்தனை வருகிறதா? அல்லாஹ்வுடைய நன்றி வருகிறதா? விசுவாசம் வருகிறதா? யோசித்து பாருங்கள். எத்தனை நியமத்து, பொருளாதாரத்தில் அருள், நேர்வழியிலே அருள், ஏராளமான ஹிதாயத்தை அல்லாஹ் அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறான். பிள்ளை செல்வம் ஒரு அருள். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்களே, நினைச்சு பார்த்தோமா? அல்லாஹ் எனக்கு பெண் பிள்ளை கொடுத்திருக்கிறான், ஆண் பிள்ளை கொடுத்திருக்கிறான். நினைத்தோமா? நினைத்து நன்றி செலுத்தினோமா? பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
அவ்வளவு அருள், உடம்பு முழுவதும் அருள், உடல் முழுவதும் அருளாக வழங்கப்பட்டிருக்கிறது. மனைவி மக்கள் அருளாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா அருளையும் மறந்து நன்றி கெட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இல்லை. நல்ல காரியம் புரியறது இல்லை. எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருளை எல்லாம் அனுபவிக்கிறோம். அனுபவித்து விட்டு அது குறித்து எந்த ஒரு நன்றி செலுத்துதலும் இல்லாமல் நபிகளார் எப்படியெல்லாம் நன்றி செலுத்தினார்கள் என்று பாருங்கள். மக்களை எச்சரிக்கை செய்தார்கள். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். ஃபைன்னி அதூபு ஃபில் யௌம், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார்? நான் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், நீங்களும் கேளுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நாம எப்படி நன்றியோடு இருக்கிறோம்? எதிலே நன்றி செலுத்துகிறோம்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எந்த மாதிரி விஷயங்களிலே நாம் நன்றியை வெளிப்படுத்துகிறோம்? நினைத்து பாருங்கள். நன்றி மறந்தவர்களாக வாழ்கிறோம். வணக்க வழிபாடில் நன்றி மறப்பு, தொழிலிலே நன்றி மறப்பு, வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பார்த்து சுகபோகம் வந்து விட்டது, செல்வம் கூடிவிட்டால் வழிகேட்டுல போறான். அது வரைக்கும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்ல வசதி கிடைச்சிருச்சா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி சரிகிறது. ஏன்னா ஒரு மமதையின் உச்சம் வந்து விடுகிறது, செல்வத்தின் உச்சம் வருகிறது. அப்போது அல்லாஹ்வை நினைக்காமல் அந்த சமயத்தில் தலைகீழாக திரும்புகிறோம். அந்த சமயத்திலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வை இப்போதுதானே நன்றி செலுத்தணும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படித்தானே நன்றி செலுத்தினார். ஒரு உணவை பார்த்த உடனே பயம் வருது. உலகத்திலே எல்லாம் கிடைச்சிட்டு போயிருமோ, மறுமையில ஒண்ணும் கிடைக்காம போயிருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் குறித்து எவ்வாறெல்லாம் நன்றியோடு இருந்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நன்றி செலுத்த வேண்டும். திக்ர் எடுத்துங்க. ரசூல் அழகா சொல்றார், என்னுடைய அடியான் ஒரு கூட்டத்தில் என்னை பற்றி நினைத்தால் அவர்களை விட சிறந்த ஒரு கூட்டத்தில் அவரை பற்றி நான் பேசுவேன். அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை பற்றி பேசுறான். யார்கிட்ட சிறந்த கூட்டம்னா யாருங்க? மலக்கிட்ட. நாம அல்லாஹ்வை பற்றி பேசிட்டு இருந்தா, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டிருந்தா, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானை பற்றி நான் மலக்கிடம் சிலாகித்து பேசுகிறேன், சிறப்பித்து பேசுகிறான். என் அடியான் என்னை பற்றி பேசுறான், என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான், என்னுடைய அச்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று மலக்கிடத்தில் அல்லாஹ் பெருமைப்படுத்தி நம்மை பற்றி பேசுகிறான். அது மாதிரி அல்லாஹ்வை பற்றிய பேச்சு இருக்கிறதா, திக்ர் இருக்கிறதா, வாழ்க்கையிலே நன்மைகள் இருக்கிறதா, நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறோமா? ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். ஒரு அழகான ஒரு உதாரணம், நபிகளார் சொன்ன ஒரு எச்சரிக்கை, நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. நபிகளார் தெருவிலே இறங்கி நடந்து செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதுக்காக வீதியிலே நடமாடி கொண்டிருக்கிறீர்கள்? பதிலளிக்கிறார்கள், பசி, சாப்பிடுறது. 2 பேரும் சாப்பிடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை எது வெளியாக்கியதோ அதே தான் என்னையும் வெளியாக்கியது, நானும் அதனால தான் வெளியிட்டேன். 2-3 பேரும், 3 கலீஃபாக்கள், நபியும் நபிக்கு அடுத்து வந்த 2 கலீஃபாக்களும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சாப்பிடாமல் ரோட்டிலே நடக்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்க அந்த அம்மா தான் இருக்கிறாங்க, அவர் இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க அவரு? உங்க வீட்டுக்காரர் எங்க? தண்ணி எடுக்க போயிருக்கிறாரு, வந்துடுவாரு. நேரா வந்துட்டாரு. பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. 3 பேர் வந்ததை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம என்ன செய்யறாரு, இருங்க உணவு சமைக்கணும்னு சொல்லி அவசரமாக ஆட்டை ஒன்றை அறுக்கிறார். அறுத்து விட்டு பால் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமைச்சு கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே எல்லாத்தையும் வயிறார சாப்பிடுறாங்க.
சாப்பிட்டு விட்டு நபிகளார் சொன்ன ஒரு எச்சரிக்கை தான் நமக்கெல்லாம் படிப்பின. வயிறார சாப்பிட்டு 2 நபித்தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லதுஸ்அலுன்ன, நீங்கள் மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள், அன் ஹாதன் நஈம், அல்லாஹ் உங்களுக்கு இப்ப கொடுத்தானே உணவு, இந்த உணவு குறித்து மறுமையிலே நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், இந்த நியமத்து குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். பசியோடு இருந்த அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் கொடுத்த உணவு மறுமையிலே கேட்கப்படுகிறது. நாம் எவ்வாறு இருக்கிறோம், எந்த நன்றியின் அடிப்படையில் இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஒரு உணவு பசியாறியவுடன் நபிகளார் சொன்னது, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த சாப்பாடு இது குறித்து அல்லாஹ் மறுமையிலே உங்களை கேள்வி கேட்பான். இந்த நியமத்து குறித்து, இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினீர்களா என்பது குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நினைத்து பாருங்கள், எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி நன்றி செலுத்துகிறோம்? ரமலான் மாதம் என்று கூட பாராமல் அநியாயங்கள், அக்கிரமங்கள், அப்ப கூட நன்றி இல்லை. நபிகளார் சொன்னார்கள், ரஹிமான் ரஜுலின், இந்த மனிதன் நாசத்தை அடைவான். யார் இவன்? மன் அத்ரக ரமலான், ரமலான் கிடைச்சு ரமலான் மாதம் கழியும் பொழுது பாவ மன்னிப்பு பெறாமலேயே கடத்துறானே, அவன் நாசம் அடைவான் என்று சொன்னார். அந்த மாசத்திலேயாவது உருப்படியா பாவ மன்னிப்பு தேடுறோமா? தனிமையில் பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இஃப்தாரை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதா? யோசித்து பாருங்க. ஒவ்வொன்றையும் நினைக்கணும். உடம்ப நினைச்சு பார்க்கணும், இதயத்தை நினைச்சு பார்க்கணும், குழந்தைகளை நினைச்சு பார்க்கணும், உணவை நினைச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றியோடு அல்லாஹ்வுக்கு வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை சஹாபாக்கள் செய்தார்கள், நபிமார்கள் செய்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி விசுவாசம் உள்ள மனிதர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ வேண்டும் என்பது குறித்து அறிவிக்கிறோம். அந்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய பாவ மன்னிப்பு, திக்ருகள், தொழுகைகள், வணக்கங்கள், இவைகளை எல்லாம் நாம் செய்வதை போல நபிகளார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நன்றியினுடைய மற்றொரு முறை அல்லாஹ்வுக்காக நல்ல காரியங்களுக்கு தர்மம் செய்வது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி ஸதகா, மனிதன் ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கட்டாயமாகும் என்று சொல்லிவிட்டு, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அந்த காலத்துல அவ்வளவு நவீன அறிவியல் எல்லாம் இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க உடம்புல 360 ஜாயிண்ட் இருக்குது. மூட்டு 360 ஜாயிண்ட் இருக்குது. இந்த 360 ஜாயிண்ட்டுக்கும் தர்மம் செய்வது கட்டாயம் தான். இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க, ஆமா உடம்புல மனுஷன் ஒரு வளர்ச்சி அடைந்த மனிதனுடைய இதை எடுத்து பார்த்தால் 360 மூட்டுகள் உடம்பிலே இருக்கிறது, ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வரும். ரசூலா 1400 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க இந்த அற்புதத்தை. உடம்புல உடம்பை பற்றிய அறிவியல் அன்னைக்கு இருந்ததா? வகி இருந்தால் தான் சொல்ல முடியும். அல்லாஹ் சத்தியவானாகி அல்லாஹ் சொன்னால் தான் முடியும். அல்லாஹ் சொல்கிறார், 360 ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் தர்மம் செய்வது கட்டாயமாகும். அந்த உடம்புல உள்ள ஜாயிண்டை எல்லாம் நினைச்சு நல்ல காரியத்துக்கு தர்மம் செய்யுங்க. அந்த அடிப்படையில நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 2வது ஜும்மாவிலே ஜமாத்தினுடைய பல்வேறு தாவா பணிகளுக்காக வசூல் செய்வதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால்
நாம் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துதான் இந்த நற்காரியங்கள் செயல்பட்டு வருகிறது. முதியோர் இல்லத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேல படிக்கிறாங்க. அங்குள்ள மக்கள் இங்கிருந்து திருப்பூர்ல இருந்தே ஒருத்தவங்க அனுப்பிவிட்டோம். அவங்க எந்த நிலையில் அனுப்பணும் தெரியுங்களா? ஒரு மாற்று மத சகோதரருடைய இல்லத்துல, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தின்படி வாழ முடியாது. என்ன சொல்றாங்களா? யாராவது சாப்பாடு கொண்டு வந்தா காலில் உழுகணும் அல்லது கையெடுத்து கும்பிடணும். இதெல்லாம் கொடுமையா தெரியுது, ஈமானோடு வாழ முடியல, எப்படியாவது இவங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னா சரிங்கன்னு சொல்லி பேசி முதியோர் இல்லம் கொஞ்சம் ப்ரெஸ்ஸான ஒரு இதுதான். ஏன்னா உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க மௌத்தாறு வரைக்கும் அது நம்ம பொறுப்பில் இருக்கிறதுனால, ஜமாத்து கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க மௌத்தாயிட்டா தான் அடுத்தவங்களை சேர்த்த முடியும். போய் சேர்த்து விட்டாச்சு. அவர் பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளவு ஆச்சரியத்தோடு சொன்னார், சூப்பராக நடத்துறாங்க, அருமையாக நடத்தப்படுகிறது. முதியோர் இல்லம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நடத்தப்படுகிறது. ஒருவர் பீடி பழக்கத்தோடு உள்ள வருவார். கடைசி காலம் திக்ரு, தொழுக, பயானு இப்படியே கழிக்கிறார். மௌத்தாகும் பொழுது கடைசி நிலையானது நல்ல நிலையில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அந்த முதியோர் இல்லம் கொடுக்கிறது. சிறுவர் இல்லத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக சென்றிருக்கிறோம் நிர்வாகத்தின் சார்பாக. அவ்வளவு சூப்பராக நடத்தப்படுகிறது. இளையாங்குடியிலே, சுவாமி மலையிலே நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் படிச்சான். எத்தனை ஜுசூடா மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னு கேட்டா, நான் 2.5 ஜுசு மனப்பாடம் பண்ணிருக்கேனா அப்படிங்கிறான். அவனை இப்போ இப்ளு மதரசால ஓத வச்சுட்டு இருக்கிறான். அத்தனை மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நிர்வாகம் தேவை. சும்மா சாதாரணமா பண்ண முடியாது. இதுவெல்லாம் ஜக்காத் வகையிலே வசூல் செய்யப்படுகிறது. ஜக்காத் அல்லாத வகையிலே இப்ளு மதரசாவை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஊரு தான் நன்றியோடு இருக்கணும். ஏன்? நாம தான் அதிகமா வசூல் கொடுக்கணும். என்ன காரணம்? நம்ம ஊர் பசங்க தான் அதிகமா படிக்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் 50 பேர் படிக்கிறாங்கன்னா 8 பேர் திருப்பூர். இன்னைக்கு பல பள்ளியில நம்ம பசங்க தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம திருப்பூரை சார்ந்த பல பசங்க இப்ளு மதரசாவை போதிக்கொண்டு தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் ஆண்டிலேயே 8 ஜுசுவை மனப்பாடம் செய்துவிட்டு இப்ப லீவுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு இப்ளு மதரசாவின் மூலமாக பல ஹாஃபில்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதுவெல்லாம் இந்த ஜும்மா வசூலை கொண்டு நடத்தப்படுகிறது. நாம தான் நன்றியோட இருக்கணும். நம்ம ஊர் பசங்க போய் படிக்கிறாங்க. நாம முதல்ல நம்மளோட சப்போர்ட் தான் இருக்கணும். நம்முடைய உதவிதான் அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இதை ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க, ஒன்றும் தெரியாது. நேரடியாக ஜமாத்தில் செய்யக்கூடிய மக்களுக்கு தான் அதனுடைய பிரச்சனைகள் என்ன, எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்பது புரிய முடியும். ஒரு சகோதரர் அவர் வீடு ஓபன் பண்றார். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நம்ம வீடு ஓபன் பண்ணும்போது நம்ம இல்லங்கள், நம்ம தாவா சென்டர்கள் எல்லாத்துக்கும் நான் எப்படி உணவு சமைக்கிறனோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க கொட்டேஷன் வாங்கி கொடுங்க, நான் அமௌண்ட்டை போட்டு கொடுக்குறேன். திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறாரு. அதே மாதிரி வாங்குறோம். இப்ளு மதரசா எம்ஐசிக்கு மட்டும் வாங்கல, ஏன்னா அவரை நெருக்க வேண்டாம், ரொம்ப போட்டு பிரஷர் கொடுக்குறாங்க. ஒரு வேளை உணவுக்குங்க, திருப்திகரமான உணவுக்கு எவ்வளவு தெரியுமா பணம் அனுப்பி வைத்தார்? 60,500 ரூபாய். அனுப்பி வைத்தவர் யாரு தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னால அதே தாவா சென்டர்ல நாங்க போதும் போது போதனவர் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். 60,500 ரூபாய் இல்லங்களுக்கு தாவா சென்டருக்கு நீங்க அனுப்புங்க. நான் எப்படி சந்தோஷமா என்னுடைய வீடு ஓப்பனிங் கொண்டாடணும், அதே மாதிரி அந்த மக்களுக்கெல்லாம் அதே மாதிரி போகணும். அந்த நன்றியோடு அவர் என்ன செய்கிறார்? எந்த மதரசாவில் போதினாரோ அந்த மதரசாவுக்காக அந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறார். அவ்வளவு ஒரு அக்கறையோடு செய்யக்கூடிய நிலையிலே நாம் இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே ரசூலுல்லாஹ் சொல்வதை போல நம்முடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கட்டாயம். நல்ல நிலையில் இருக்குதா நினைச்சு பார்த்து தர்மம் செய்யும். நல்ல நிலையில நம்ம மாணவர்கள் தான் அங்கே அதிகமான மக்கள். இப்ளு மதரசாவை பொறுத்தளவிலே அது ஜக்காத்தினுடைய பொருளாதாரம் அல்லாமல் இந்த ஜும்மா வசூலை மையப்படுத்தி கொடுக்கப்படுகிறது.
ஒவ்வொரு ஹாஃபில்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரம் போய் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜும்மாவிலே உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஏனென்று சொன்னால் யார் ஒருவர் இந்த தர்மங்களின் மூலமாக நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டு விடுகிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் 14வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வயது தாழ்த்தன ரப்புக்கும், உங்கள் ரப்பு பிரகடனப்படுத்துகிறான். எதை சொல்கிறான்? லைன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு நடந்து கொண்டால் லஅஸீதன்னக்கும், உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் மென்மேலும் மேம்படுத்திக் கொண்டே இருப்பான். வயின் கஃபர்தும், அவன் நன்றி கெட்டவனாக வாழ்ந்து விட்டான் என்று சொன்னார். இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக அவனை பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு மட்டும் நன்றி கெட்டவனா வாழ்ந்துட்டேனா என்னுடைய வேதனை உன்னை கடுமையாக பிடிக்கும் என்கிற எச்சரிக்கை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த மதரசா பணிக்காக, இந்த ஜமாத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான பணிகள் எல்லாம் நிர்வாகம் மூலமாக செய்யப்படுகிறது. இந்த நிர்வாக பணிக்காகவும் தாவா பணிக்காகவும் இஃப்லோ மதரசாவுக்கும் MIC மதரசாவுக்கும் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நினைத்து பார்த்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வத்தை நினைத்து பார்த்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மூட்டுகளை நினைத்து பார்த்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஹிதாயத்தை நினைத்து பார்த்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மனைவி மக்களை நினைத்து பார்த்து நன்றி உள்ள அடியார்களாக இதற்கு வாரி வழங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.